ஏங்க உதயநிதிக்கு வந்து உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து ஒரு போட்டியை தயார் பண்ணுவாங்களா? அப்படி வரீங்க. எங்க குடும்பத்துல நாங்களே வந்து அடுத்த இளவரசரை வந்து அரசராக்கணும் நாங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த இளவரசரையும் நாங்க ரெடி பண்ணி கொண்டு ரெட் ஜெயண்ட்ல உட்கார வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த பதவியை வந்து சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் வந்து மாஸ் ஹீரோன்னு சொல்லி ஜனங்க பூரா அவங்க பின்னால போயிட்டாங்கன்னா, சரி அப்படியே சிவகார்த்திகேயன் வந்தாலும் என்ன துணை முதலமைச்சரா சார் கொடுத்துட போறாங்க, ஏதோ ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்க போறாங்க. உதயநிதிக்கு ஒரு போட்டியா வருவாருன்னு சொல்றேன். இல்ல மக்கள் சொல்ல முடியாது இல்ல, மக்கள் எப்படி நினைப்பாங்க சொல்றீங்க. மக்கள் கிட்ட வந்து உதயநிதி மக்கள் எப்படி பாவாங்க? அது என்ன நம்ம இது உதயநிதி இந்த ஓகேன்னு ஒரு படம் பண்ணாரு, ஒரு 10 படம் பண்ணாரு, அதுலயும் எல்லாம் லொல்லு சந்தானத்தினால படம் எல்லாம் ஓடிச்சு. ஆனா சிவகார்த்திகேயன் அப்படி இல்ல. அடுத்த கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காம்போ வந்துரும் அப்படி இல்லையா? அப்படி மக்கள் வந்து யாரை விரும்புவாங்க யாரை விரும்ப மாட்டாங்கன்றது ஒரு இட்ஸ் வெரி புரியுது, அதாவது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ அவங்களே வந்து தன் கண்ணை வந்து தன்னுடைய விரலை கொண்டே குத்தி கொள்ள மாட்டார்கள். திமுக 70 வருடமாக அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அவர்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து விட்டுற மாட்டாங்க. அது நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு தடவை குத்தனதுடைய விளைவாவே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு. மறுபடியும் அப்படி வந்து அத வந்து அந்த பரிசோதனை வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ அவரை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்.